நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக லலிதா ரவி. அள்ளிக்குளம் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகரிச்சுட்டு வர்றதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது குறித்து விளக்குற இந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் வாங்க. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சென்ட்ரல் அருகே அமைஞ்சிருக்கிற அள்ளிக்குளம் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகரிச்சுட்டு வர்றதா பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதன் காரணமா நீதிமன்றத்துக்கு தினமும் வர நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள்னு அனைவருமே கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன நிறுத்த சிரமம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வரதா கூறப்படுது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு சமூக ஆர்வலர் டாக்டர் MS பாஸ்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு. இதற்கிடையில பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்துற ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுல மாநகராட்சி அதிகாரிகள் ஏன் தாமதம் செய்யறாங்க அப்படிங்கிற கேள்வி சமூக வலைதளங்கள்லையும் பொதுமக்கள் இடையேயும் எழுந்திருக்கு. அதிகாரிகளினுடைய தாமதத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிற சந்தேகமும் பலர்கிட்டையும் நிலவுது. அதிகாரிகளோட தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சந்தேகமும் பலரிடமும் நிலவுது. எனினும் ஆக்கிரமிப்புகள் தொடர்பான காரணங்கள் அல்லது நோக்கங்கள் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் வெளியாகல. எனவே இது குறித்த கருத்துக்கள் தற்போது பொதுமக்களிடையே எழுந்திருக்க கேள்விகளாகவே பார்க்கப்படுது. பொதுநல வழக்குல உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்ச உடனே சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினுடைய உதவியுடன் அள்ளிக்குளம் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி இருக்கிற அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் சட்டப்படி அகற்றி பொதுமக்கள், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சிரமம் இன்றி பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடைய முக்கிய கோரிக்கையாயிருக்கு. நீதிமன்ற வளாகம் அப்படிங்கிறது நீதி வழங்கப்படுற ஒரு புனிதமான இடம். அந்த இடத்தை சுற்றி இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்களோட பாதுகாப்பையும் நீதித்துறையினுடைய கண்ணியத்தையும் உறுதி செய்யறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமையாகும் அப்படிங்கிற கருத்தும் வலுத்துட்டு வருது.